வன்னியானனுக்கு என்ன நடந்திருக்கும்? திடீர்னு எப்படி காணாம போனாங்க? எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க, ஒரு இடத்துலையும் காணல. அந்த அதிகாரியெல்லாம் இது எப்படி நம்மளை விட்டு தப்பிச்சு போயிருக்க முடியும், ஐயோ நம்ம பதவி போயிருமோ அப்படிலாம் பயந்த நிலையில காவலாளிகள் அதிகாரிகள் எல்லாரும் அந்த இரவு அப்படியே இருக்கிறாங்க. இவங்க கூட பயிற்சி எடுக்கிறவங்க எல்லாம் யோசிக்காங்க, எப்படி தப்பிச்சிருக்க முடியும், போறதுக்கு வழியே கிடையாத. அப்படியே தேடி பிறகு சரி விடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படுக்கைக்கு போய் சொல்லிட்டாங்க. அந்த அதிகாரி எல்லாரும் குழப்பத்திலேயே போய் படுத்திருக்காங்க. ஆனா சொல்லுங்கண்ணே, வன்னியாண்ணே எங்கண்ணே அப்படின்னு நீங்க அவசரமா கேட்கறது எனக்கு புரியுது, சொல்றேன் பாருங்க. எல்லாரும் தூங்கிறாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. காலையில விசில் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, எல்லாரும் அவங்கவுங்க படுக்கை விட்டு எந்திரிச்சாங்க. அதே மாதிரி வன்னியான ரூம்லயும் படுத்திருந்த அந்த ஃப்ரெண்ட் அவரும் எந்திரிச்சார். எந்திரிச்சவரு வன்னியானுடைய படுக்கையை பார்த்து அதிர்ந்து போயிட்டார். வன்னியா, உன்னை தேடி நாங்க எங்கெல்லாம் அலைஞ்சோம், எங்க போன எங்க போன, நீ ராத்திரி எங்க போன? வன்னியானுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா இது, நான் எங்க தானே படுத்திருக்கிறேன், நான் அப்படி எங்கேயும் போன மாதிரி ஞாபகம் இல்லையே. ஏய், உன்னை ராத்திரியில நாங்க தேடணும்ப்பா. அங்க பாரு, நீ நம்ம பயிற்சிக்கு போற மாதிரி ரெடியா கிளம்பி இருக்குத, உன் காலில் காலணிகள்லாம் மாட்டி இருக்கிற, நம்முடைய சீருடையெல்லாம் போட்டிருக்குத. அப்பதான் வன்னிய தான் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க, ஆமா ஆமா, ஓ வன்னியானனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ரைட், பொறு 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 பொறு, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த படத்தை நீங்க பாருங்க. ஆமா, வன்னியான தேவதூனோடு கூட பரலோக காட்சி கண்டாங்க. இது அந்த ஃப்ரெண்டால நம்பவே முடியல. வன்னியான விவரிச்சு சொல்றாங்களா, அங்க தாவீது அண்ணாச்சியை பார்த்தேன், மோசனை பார்த்தேன், தானியேலை பார்த்தேன். ஐயோ என்ன சந்தோஷமா இருந்துச்சு, அங்கே இருந்திருக்க கூடாதான்னு நினைச்சேன். ஆனா தேவதன் சொல்லிட்டாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாருப்பா. வன்னியா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க பாரு, நீயே பார்க்கல, நான் எப்பதான் சீருடை போட்டேன், இப்போ என்னுடைய காலணிகள்லாம் அணிஞ்சேன்னு எனக்கே தெரியல. ஆனா இப்பதான் நீ சொன்ன உடனே புரியுது, நான் உண்மையிலே அங்க போயிட்டு வந்தது முழு உண்மை. வன்னியாவை தேடி எல்லாரும் கூட்டமா வந்துட்டாங்க. அதிகாரிகள்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வன்னியா திரும்பியும் உண்மையெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதிகாரிகள் அதை ஏற்க மறந்துட்டாங்க. ஆனா எல்லா பயிற்சியாளர்களும் அங்கங்க கூடி நின்று பேசுறாங்க. அதைத்தான் இந்த படம் உங்களுக்கு தெளிவா காட்டுது. ரெண்டு பேரா கூடி நின்று வன்னியா எப்படியா பரலோகத்துக்குன்னு சொர்க்கலோகம்லாம் சொல்றாங்க, அங்கெல்லாம் யாரெல்லாமோ பார்த்தேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் நம்பி இருக்க முடியுமா, இதெல்லாம் நடந்திருக்கலாமா, நம்பலாமா? எல்லாருக்கும் ஒரே பேச்சு. இப்ப அதிகாரிகள் மட்டத்துல ஒரு பெரிய பய உணர்ச்சி வந்துருச்சு. மேலிடத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தினாங்க. உடனே அங்கே இருந்து உடனே தகவல் வந்துச்சு, வன்னியாவை வேகமா நம்ம அடுத்த சிறைச்சாலை கொண்டு வாங்க, இனி அந்த வன்னியா அங்க இருக்க கூடாது, இவன் அங்க இருக்க இருக்க அங்க உள்ளவங்க எல்லாம் வன்னியா பேச்சையே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, வன்னியா சொல்றதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அங்க கூட்டிட்டு வாங்க. வன்னியாவை அடுத்த ஒரு சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போனாங்க. வன்னியா அமைதியா போனாங்க. அங்க உள்ள அதிகாரி ஆன்ஸ்ட்ரேஜ் விசாரிக்க ஆரம்பிச்சார். வன்னியா, வன்னியா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏதோ சொர்க்கலோகத்துக்கு போனதா சொல்றிய, நீ என்ன எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? நாங்க எல்லாம் என்ன நினைச்ச நீ? ஐயா ஐயா மன்னிச்சுக்காங்க ஐயா, நான் பொய் சொல்லலையா, உண்மையா. என் படுக்கையில படுத்திருந்து என் நண்பன்கிட்ட கூட நீங்க விசாரிச்சு பார்க்கலாம், அங்கிருந்து காவலர்கிட்ட கூட விசாரிச்சு பாருங்க. நான் என் அறையை விட்டு வெளியே எங்கேயுமே போகல, ஆனா என் அறையில படுத்திருந்தது உண்மை. ஆனா என்ன தேவதூதன் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனது உண்மை. அங்க நான் அந்த காட்சியெல்லாம் பார்த்தது உண்மை. இது நான் தரிசனமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இதை நீங்க நம்பினாலும் சரிதான், நம்பாட்டாலும் சரிதான், ஆனா நான் பார்த்தது இல்லைன்னு அவங்ககிட்ட பொய் சொல்ல முடியாதியா. வன்னியா வன்னியா, இப்ப நீ அந்த பயிற்சியாளர்லாம் நம்ப வச்ச மாதிரி என்னை நீ நம்ப வைக்க பாக்குறியா? தம்பி தங்கச்சி, நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு கூட ஆச்சரியமா இருக்குதா? உண்மைப்பா, உண்மை. நீங்க கூட பல நேரங்களில் ஜெப நிலையில படுத்துருங்க. இரவுல ஜெபத்தின் மூலமா ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு பேசுவாங்க, பல தரிசனங்கள் கூட தருவாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுங்கிறது கூட காட்டுவாங்க. என் வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல ஏசப்பா அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் கனவு மூலமா கூட நமக்கு வெளிப்படுத்துவாங்க. இந்த வன்னியான ஆணித்தரமா சொல்றாங்க, வன்னியா நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த, பொறு, உனக்கு என்ன செய்யணும் பாரு. நீ இன்னும் அந்த பயிற்சியாளரோட அவங்களோட நீ தங்க கூடாது, இங்கதான் தங்கணும். தனியான ஒரு இடத்தை ஒதுக்கிட்டாங்க, சின்ன ரூம்பு. காலை நீட்டி கூட வன்னியான உட்கார முடியாது, காலை மடக்கி தான் உட்காரணும். இந்த ரூம்பை சுத்தி ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்ல குளிர்ந்த தண்ணிய
உள்ள பாய்ச்சுறாங்க. அதனால அந்த ரூம்லும் ரொம்ப குளிர்ச்சி ஆயிருது. அப்படியே அந்த பைப்லாம் வன்னியான தொட்டு இருக்கும், அப்படியே நடுங்கி போயிருவாங்க. பிறகு பகல்ல அப்படியே அதுல சூடான தண்ணியை பாய்ச்சுவாங்க, வெக்கையா இருக்கும். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? வன்னியான நான் ஏசப்பாவை பார்க்கல, ஏசப்பா கூட ஜெபம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் மறந்துடுவேன், எல்லார்ட்டையும் ஏசப்பாங்கிறவரோட கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வைக்கிறதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணதெல்லாம் அந்த வன்னியான மறுக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கு. அவங்க இப்படிலாம் சொல்ல முடியுமா? ஒன்னு கூட கேட்டாலும் நீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நம்ம ஏசப்பா உயிர் உள்ளவர் இல்லையா? என்ன நம்ம மறுக்க முடியுமா ஏசப்பா இல்லைன்னு சொல்லி? வன்னியான பிடிவாதமா நீங்க என்ன தண்டனை தந்தாலும் பரவாயில்ல, என்ன நீங்க கொண்டு போட்டா கூட பரவாயில்ல, நான் இயேசு சாமியை மறுதளிக்கவோ மறுக்கவோ அவங்களோட கூட பேசாம இருக்கவோ என்னால முடியாது. நான் கண்டதை கேட்டதை அனுபவிச்சதை நான் சொல்லித்தான் தீருவேன் அப்படின்னு அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. பொறு, உனக்கு உன்னை என்ன செய்யறோம் பாரு. இந்த படத்தை பாருங்க. இப்ப வன்னி அண்ணனுக்கு அவங்கள கட்டி வச்சு சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சாங்க. மேலையெல்லாம் பயங்கரமான அடி. ஆனா வன்னியான ஒண்ணுமே சொல்லல. அடிச்சவங்களை பத்தி இவங்க எதுவுமே நினைக்கல. அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வழியை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. பகல்ல அடிப்பாங்க, அதிகாலையில விசாரிப்பாங்க, மற்ற நேரம் அந்த ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. சில நேரங்கள்ல அந்த ரூமுக்கு வெளியே இருந்து ஒரு குருவி அழகான ஒரு பாட்டு பாடும். நேற்று கூட அந்த பாட்டை நான் பாடணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாடல் தானே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. அந்த குருவி அழகா இந்த பாடலே பாடுவது போன்று இந்த வன்னியானனுக்கு அப்படியே உணர்ச்சி. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிக்கிறவர் அவர் தான், என் ஜீவனுக்கு அவர் தான் முழு பாதுகாப்பு அரண். இந்த பாடல் அண்ணனுக்கு ரொம்ப பலனா இருந்துச்சு. இப்படியா ஆண்டவர் ஒவ்வொரு வழியாக இந்த அண்ணனுக்கு பலம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வன்னி அண்ணன், நீயும் கூட சோர்ந்து போற நேரங்கள்ல பல நேரம் உன்னுடைய நண்பர்கள்லாம் கூட உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்களோ, சிலர் உன்னை கோவப்படுத்திருப்பாங்களோ, ஆனா நீ அவங்க மேல கோவப்படவே கூடாது தம்பி தங்கச்சி. அந்த நேரங்களில் பொறுமையா மனசை கட்டுப்படுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அப்படின்னா அவங்க மேல உங்களுக்கு ஒரு பதில், ஒரு பழி உணர்ச்சியே வராது. அதை கண்டிப்பா கடைபிடிங்க. வன்னியானனுக்கு 3 நாள் இதை மாதிரி அடி கொடுத்து பார்த்தாங்க. ஆனா வன்னியான கடைசி வரைக்கும் என்ன தீர்மானம் எடுத்தாங்களோ அதுலயும் நிலையானாங்க. இனிமையுடைய இப்படிலாம் அடிச்சு பிரயோஜனமே கிடையாது, அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கோபத்தோட சொல்லிட்டாங்க. வன்னியானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா, போயிட்டு வரையா. அந்த சாட்டையெல்லாம் அடிச்ச அண்ணனை பார்த்து, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, என்னை அடிச்சிங்க. அந்த அண்ணன் அப்படியே சவுண்டு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே அவங்க நன்றி சொல்லிட்டு திரும்பியுமா தன்னுடைய பயிற்சி இடத்துக்கு வந்தாங்க. எவ்வளவு பெரிய மனம் பார்த்தீங்களா? இயேசுசாமி நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்தா இப்படி நம்ம கண்டிப்பா நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவங்க கூட நம்ம அப்படியே மன்னிக்கணுங்க. அதைத்தான் ஏசப்பா நம்மகிட்ட ரொம்ப விரும்புறாங்க. வன்னியானம் பழைய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. வன்னியானை கண்ட உடனே அங்குள்ள பயிற்சியாளர்லாம் ஓடி வந்து வன்னியா வந்துட்டாங்க, வன்னியா வந்துட்டாங்க, எல்லாரும் வன்னியாவை சுத்தி வந்துட்டாங்க. இப்போ அங்க இருக்கிற அதிகாரிக்கு பொறாம கோபம், இவனையே எந்த நேரமும் சுத்துறாங்க, நான் சொல்றது இவங்க அப்படியே கோபத்துல இருக்காங்க. ஆனா எல்லாரும் வன்னியாவை பத்தி என்ன ரொம்ப அடிச்சாங்களோ, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களோ எல்லாரும் பேசுறாங்க. வன்னியானுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம சொல்றது அந்த பயிற்சியாளர்கள்லாம் கேட்கறாங்க, நம்முடைய நண்பர்கள்லாம் கேட்கறாங்க. பொதுவாக அந்த பயிற்சியினுடைய திட்டம் எப்படின்னா, காலையில பயிற்சி செய்யணும், அப்புறமா சாப்பாடு முடிஞ்ச உடனே இவங்களுக்கு வகுப்பறையில பயிற்சி நடக்கும். அதுல முதல் வகுப்பு என்ன தெரியுமா? கடவுளே இல்லைன்னு சொல்லி போதிப்பாங்க. வன்னியானுக்கு அந்த வகுப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா உண்மைக்கு புறம்பான செய்தி இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் கடினமா இருந்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் ராணுவ பயிற்சியை பத்தி, பாதுகாப்பு பத்தி, நம்ம நாட்டை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அண்ணன் ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க. அன்னைக்கு இவங்க எல்லாரும் சாப்பிட்டு அந்த வகுப்பறைக்கு போய் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ இந்த கடவுளே கிடையாது, இந்த நாத்திக வகுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகுப்பு நடத்துற மாஸ்டர் அன்னைக்கு கொஞ்சம் வர்றதுக்கு டிலே ஆகிப்போச்சு. உன்னை எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு அன்னை வந்தாங்க, விளாடிமிர்னு சொல்லி. என்னப்பா இது, எல்லாரும் சத்தம் போட்டா என்ன யாராவது ஒருத்தர் மேடையில போய் எதையாச்சும் ஒண்ணு பேசுங்களேன், மாஸ்டர் வர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்காங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, ஏன்பா யார சொல்ற, நம்ம கிட்ட பிரபலமான வன்னியா இருக்கிறாப்ல, வன்னியா நீங்க போங்க, ஏதோ ஏசு ஏசுன்னு சொல்றீங்களா, அவங்க உங்ககிட்ட என்னெல்லாம் செஞ்சாங்க சொல்லுங்களேன், கேட்டு பார்ப்போம், ஒரு வித்தியாசமா இருக்குமே. ஏன்னா மாஸ்டர் வந்து இயேசு இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்க உங்ககிட்ட செஞ்சதை அனுபவபூர்வமா சொல்லுவீங்கல்ல.
வன்னியான்னு யோசித்து பார்த்தாங்க. இயேசு சாமி ரொம்ப நன்றி, அருமையான வாய்ப்பு, நான் இதை பயன்படுத்துறேன். வன்னியானம் போனாங்க, இயேசுவப்பா பற்றி நல்லா சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு பார்த்து அந்த வகுப்புக்கு அந்த மாஸ்டரே வரல. ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதுவும் சும்மா பேச்சுல மட்டும் இல்ல, தான் இயேசுவை நம்பி இருந்ததுனால என் வாழ்க்கையில எப்படி பகையவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுது, என்ன அடிச்சவங்க, என்ன துன்புறுத்தினவங்க, எனக்கு 5 நாள் சாப்பாடு போடாம இருந்தாங்க, அப்பவும் இயேசு என்ன வழி நடத்தினாங்க. 12 நாள் என்ன குளிருக்குள்ள வச்சிருந்தாங்க, அப்பவும் என்ன எப்படி ஏசப்பாலாம் காப்பாத்தினாங்க. நான் எப்படி அந்த ஏசாமியோட தரிசனத்தை எல்லாம் பார்த்தேன், எப்படி எனக்கு ஒளியில வந்து தேவதூதன் மூலமா எனக்கு ஏசப்பா எப்படி பேசினாங்க, ஒரு பாடல் வழியாக எப்படி ஏசப்பா பேசினாங்க, அதையெல்லாம் விளக்கமா சொன்னாங்க. தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில ஏசப்பா செய்யற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நீங்க பிறருக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? உங்க கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா சொல்லணுங்க. அதுதான் ஏசாமி நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு அன்பான கட்டளை. வன்னியான்னு சொன்னாங்க. அப்போ திடீர்னு ஒரு நண்பர் எந்திரிச்சாரு. வன்னியா, நீ சொல்லலாம் ரொம்ப சரி, உன் இயேசு உண்மைன்னா இப்ப நான் ஒண்ணு செய்வேன், அது அவரால் சொல்ல முடியுமா? அப்படியா? என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல, நான் நாளைக்கு வீட்டுக்கு போகணும்பா, எனக்கு லீவு வேணும், உன்னால வாங்கி தர முடியுமா? உங்க இயேசுவால வாங்கி தர முடியுமா? பொதுவா ராணுவ பயிற்சியில லீவு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம். நீ வன்னியான யோசித்து பாருங்க, திடீர்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இயேசு சாமி என் மனசுக்குள்ள சரின்னு சொன்னாங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்றேன். உன்னை நேர வன்னியான போய் ஜெபம் பண்ணாங்க. அப்ப ஏசாமி தெளிவா பேசினாங்க, நீ தாராளம் சொல்லு, அந்த நபருக்கு நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டாங்க. வன்னியான தெளிவா வந்தாங்க. பாத்தீங்களா, வன்னியான எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாட்ட அனுமதி கேட்டுதான் செய்வாங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும் தம்பி தங்கச்சி. நீங்க எந்த காரியத்தை செய்யும்போது ஜெபித்து ஆரம்பிங்க, ஏசப்பா சொல்றத நிச்சயமா செய்வீங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வன்னியான போய் சொன்னாங்க, கண்டிப்பா நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஏசாமி என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாரும், வன்னியா நல்ல யோசிச்சுக்க, நீ சொன்னது நடக்காட்டி இன்னும் இயேசுவை நாங்க யாருமே நம்ப மாட்டோம். உடனே வன்னியான சொன்னாங்க, நான் சொல்றது நடந்துட்டுனா என்ன செய்வீங்க? நாங்க எல்லாரும் நீ சொல்ற இயேசுவை நம்புறோம், நாங்க எல்லாரும் உங்களோட ஜெபம் பண்றோம். வன்னியானுக்கு ரொம்ப இயேசுவே இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி என்னுடைய பயிற்சியாளர்கள்லாம் உங்க கூட வரணும், ரொம்ப நன்றி. ஆனா வன்னியான அன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது நேரம் அந்த விடுமுறையை கேட்டாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டோட போய் படுத்து அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கூட பேசினாங்க. இப்ப நீங்க ஒரு படம் பாக்குறீங்க இல்லையா, அந்த அவங்க வன்னியாவும் அந்த விடுப்பு கேட்க இருந்த அந்த நண்பர்கிட்ட போய் சொன்னாங்க, அன்பு நண்பனே, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யறாங்க, அது முழு உண்மை. ஆனா அதுக்கு முந்தைய நீங்க கொஞ்சம் தயாராகணும். உங்ககிட்ட இந்த சிகரெட் பிடிக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியுது, நான் உங்களை அடிக்கடி பார்த்திருக்கிறேன். இன்னும் கூட உங்க மனசுக்குள்ள சில கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கலாம், நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க, இன்னையிலிருந்து விட்டுறீங்க, கண்டிப்பா நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க கொஞ்சம் ஆயத்தமானதான் நல்லா இருக்கும். பல நேரங்கள் நம்ம கூட இப்படி செய்யறோம்ல, யார்ட்டையா ஜெபம் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண முடக்கிறோம், இல்லாட்டி நம்மளோட பாவங்களை எல்லாம் விட்டுடாமலே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும். சிலர் கூட தம்பி தங்கச்சி சிலர் என்ன பண்ணுவீங்க, பாடமே படிக்காம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஆனா இங்க பாருங்க, வன்னியான தெளிவா சொன்னாங்க, நீங்க உங்க தப்புகளை விட்டாதான், ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீங்க வெறுத்து ஒதுக்குனா தான் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உடனே அந்த ஃப்ரெண்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. மறுநாள் காலையில வன்னியான இதை பத்தி எதுவுமே நினைக்கல. அன்னிலிருந்து வன்னியானனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வேலை கொடுத்தாங்க. ரொட்டிய ஒரு ராணுவ முகாம்ல இருந்து இன்னொரு ராணுவ முகாம் போகணும், அது அந்த வேனுக்கு இவங்க டிரைவரா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவங்களுக்கு அந்த டிரைவிங் வேலை ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ரொட்டி ஏத்திட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு ரொட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அடுத்த ட்ரிப்புக்காக நேரம் வராங்க. இங்க வந்து பார்த்தா இங்க இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் கூட்டம் கூட்டமா அங்கங்க அப்படியே நிக்கிறாங்க. ராணுவ தளபதி பயங்கர கோபத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொருத்தரையா பிடிச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு சிலர் முகத்துல பயம் கலவரம் இருக்குது, ஒரு சிலர் முகத்துல சந்தோஷம் இருக்குது. வன்னியான வந்து இறங்கி பார்க்காங்க, என்ன நடக்குன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு நம்ம பயிற்சி நிலையத்தில் நடந்திருக்குது, அது என்னன்னு தெரியலையே, யாருமே இன்னும் எனக்கு சொல்லல. என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு கண்டிப்பா பாருங்க, ஜெபம் பண்ணுவோம். வன்னியான எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு பிரியமாக நடந்தாங்க. நீங்களும் உங்களை முழுதும் ஒப்படைப்பீங்களா? அன்புள்ள இயேசு சாமி, நீங்க எங்க மனசுல இருந்து எங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி. ஆனாலும் கூட பல நேரங்களில் நாங்க தவறி இருந்தோம் சாமி. ஏசப்பா, நீங்க முழுமையா எங்களுக்குள்ள இருங்க, தவறுகளை சுட்டி காட்டுங்க சாமி, அதுல இருந்து திருந்தி புது வாழ்வு வாழ எங்களுக்கு பலன் தாங்க.
நீங்கள் அப்படியே எங்களுக்கு செய்ய போகிறீங்க. ரொம்ப நன்றி ஏசாமி. ஆமீன்.